பேசிட்டு இருந்தானா. ஓரல் ராபர்ட்ஸ் என்பவர் ஒரு பயங்கரமான ஊழியக்கார். இங்க எப்படி ஒரு காலத்துல டிஜிஎஸ் தினகரன் ஐயா இருந்தார்களோ அதே மாதிரி கொடி கட்டி பறந்த ஒரு பெரிய ஊழியக்கார். அவருடைய வாழ்க்கையில விசுவாசம் தள்ளாடியது. உலகமே அவரை பார்த்து பரியாசம் பண்ணிச்சான். He is not a true servant of God. அவர் ஒரு உண்மையான ஊழியக்காரனே கிடையாது. அவர் பாருங்க எப்படி ஆண்டவர் அடிச்சாரு. விசுவாசத்துல பயங்கர போராட்டம் வந்துச்சு அவருக்கு. விசுவாசத்துல பயங்கர போராட்டம். நான் இனி ஊழியம் செய்ய முடியுமா இல்ல செய்ய முடியாதா என்ற கேள்விகள் அந்த அந்த நேரத்துல அவருக்கு இருந்துச்சு. ஆனா அவர் ஒன்னே ஒண்ணு செஞ்சாராம். அவருடைய வாழ்க்கையில அவர் செஞ்சது ஒன்னே ஒண்ணு என்னன்னாக்கா, ஆண்டவரே இப்படிப்பட்ட போராட்டத்துல எனக்கு தெரியல என்ன செய்யணும்னு, பட் இரவும் பகலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன். என்னை எப்படி எடுத்து உபயோகப்படுத்துவீங்க தெரியாது. நான் ஊழியம் செய்யணுமா செய்யக்கூடாதான்னு எனக்கு தெரியல. ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. ஆனா இரவும் பகலும் நான் உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் ஏசப்பா, உம்மை கூப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாரு. அவர் என்ன முடிவெடுத்தாருனாக்கா, அவருடைய பைபிள் காலேஜ்ல அவர் நல்ல ஒரு பிரேயர் டவர் ஜப கோபுரத்தை கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முடிவெடுத்தாராம். ஸோ அவர் அந்த டிப்ரெஷன்ல அந்த ஒரு போராட்டத்துல விசுவாச போராட்டத்துல அவர் போயிட்டு ஒரு நல்ல ஒரு பிரேயர் டவரை கட்டுறாரு. அந்த பிரேயர் டவரை கட்டும் போது கட்டிட்டு அங்க போயிட்டு அந்த இடத்துல கெஞ்சி கெஞ்சி அழுவார் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே நான் உமக்கு ஊழியம் செஞ்சவன், நான் உமக்கு ஊழியம் செஞ்சவன் ஆண்டவரே. சாத்தான் என்னை இப்படி பண்ணிட்டான், இப்படிப்பட்ட சோதனையில இருக்கிறேன். என்னை யாரும் என்ன உலகமே என்னை கை காட்டி பேசுது ஆண்டவரே. ஆண்டவரே நான் என்ன செய்வேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுது 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 ஜோம் பண்ணி கடைசியில கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணாரு, முன்னாடி எவ்வளவு பிரகாசமா இருந்தாரோ அதை விட டபுள் மடங்கு ஆண்டவர் அவர் எடுத்து பிரகாசிக்க வச்சாராம். ஆண்டவர் அவர் எடுத்து பயங்கரமா ஊழியம் செய்ய வச்சாராம். பயங்கரமா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய ஊழியம் அதிகமா வளர ஆரம்பிச்சிட்டான். பிரியமானவர்களே, உங்களுடைய போராட்டத்தை பார்த்து, உங்களுடைய அவிசுவாசத்தை பார்த்து, உங்களுடைய சோதனையை பார்த்து நீங்க தயவு செய்து தளர்ந்து போவாதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா நீங்க என்ன கொடுத்தாலும் ஆண்டவரே இரவும் பகலும் நான் உங்களை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்க கூப்பிடும் போதுதான் உங்களை சீர்படுத்துகிற தேவனா இருக்கிறாரு, சிறப்படுத்துகிற தேவனா இருக்கிறாரு, உங்களை பலப்படுத்துகிற தேவனா இருப்பாரு, உங்களை நிலநிறுத்துகிற தேவனா இருக்காரு. இந்த நாளுமே நமக்குள்ள வேணுங்க. ஒரு விசுவாசிக்குள்ள இந்த நாளுமே நம்மளுக்கு வேணும். நம்ம இப்படி இருக்கிறோம்னாக்கா சாத்தான் நம்ம கிட்ட வந்து போராட முடியாது. சாத்தான் நம்ம கிட்ட போராடினாலும் கர்த்தர் நம்மளை தெளிவாக்கிடுவார்.